ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பற்றி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அதை ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அது வாழ்வியல் முறை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில் 12,000 ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவா. ஹிந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்கிறேன், அனைவரையும் அரவணைப்பது தான் ஹிந்துத்துவா. ராமர் கோவிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. கரசேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்கில் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த கரசேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பாப்ரி மஸ்ஜித்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறதை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலில் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, முட்டி வலி அதனால் ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன், இடுப்பு வலி அதனால் போக மாட்டேன். அதனால் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறேன். அதனால் யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அண்ணாமலை நிச்சயமா சொல்றேன், அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம். ஆனால் அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்கலாம் எதிர்த்தாங்களா? ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான். சாமி கும்பிடுவாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, அப்படிதான் ஜெயலலிதாவை தெரியுமே தவிர ஜெயலலிதா ஒரு மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். சாமி மேலே தெய்வத்து மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். கொஞ்சம் எம்ஜிஆர் கூட தான் நல்லா சாமி கும்பிடுவார், முகாமிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்காக சாமி கும்பிட்றவங்கெல்லாம் மதவெறியர்களா? அது வேற, இது வேற. ஆன்மீக நம்பிக்கை வேற, மதவெறி வேற. அவர்கள் சொல்வதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம். வணக்கம், இது கேள்விக்களம். தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகின்றன என்பது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்பே தொலைநோக்கு பார்வையில் சில அரசியல் நகர்வுகள் நகரத் தொடங்கியிருக்கின்றன. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரையிலும் ஹிந்துத்துவ சார்பு வாக்குகள் அதிமுகவுக்கு சென்றன. அவர் மறைந்த பிறகு இதுதான் பாஜகவை வளர்ப்பதற்கான உகந்த நேரம். ஹிந்துத்துவ மனநிலை கொண்டவர்கள், இந்து பற்றாளர்களுடைய வாக்கு என்பது இனி அதிமுகவுக்கு போகாது, மாறாக பாஜகவை அந்த இடத்தில் நிலைநிறுத்துவதற்கான தருணம் இது என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜெயலலிதா அவர்களை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பற்றாளராக மட்டும் காட்டுவது அல்லது மத தீவிர கடும்போக்கு கொண்டவர் என்று சொல்வது தவறானது. எல்லா மதங்களையும் மதித்த அவர் மதச்சார்பற்ற கொள்கையிலே கூட பிடிப்பு கொண்டவராக இருந்தார் என்று அதிமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர் தீவிரமான இந்துத்துவவாதி என்று இன்றைக்கு சொல்லத் தொடங்கியிருக்கிறார். ஜெயலலிதா தீவிரமான இந்துத்துவவாதியாக வாழ்ந்து மறைந்தாரா, அல்லது ஆன்மீகத்திலும் பக்தியிலும் ஈடுபாடு கொண்ட அரசியல் ரீதியாக மதவாத அரசியலை எதிர்த்த ஒரு தலைவராக இருந்தாரா என்பது ஒரு விவாத புள்ளி. இந்த சர்ச்சையை கிளப்புவதன் வழியாக தமிழ்நாட்டில் அதிமுகவின் வாக்குகளை வீழ்த்தி பாஜக பக்கம் கொண்டு வர பாஜக முயற்சிக்கிறதா என்பது இரண்டாவது கோணம். இது சார்ந்து நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு கார்த்திகேயன் அவர்கள், திரு ராம்கி அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர், அந்த கட்சியினுடைய அறிவுசார் பிரிவின் மாநில தலைவர் திரு ஷெல்வி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு கலை, இந்த சர்ச்சை இப்போ ஏன் வெடிக்குது? இது ஏற்கனவே வந்த விஷயந்தான்.
அதனோட தொடர்ச்சி, புதுசாக ஒன்றும் வெடிக்கலை. பிரதமர் ஏற்கனவே சொல்லிட்டார், ஜெயலலிதா அம்மா ஆட்சியும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியும் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டார் தேர்தலுக்கு முன்பே. அது வந்து ஆள் பிடிக்கிற வேலை. கட்சியில் இவங்க கட்சியில் தொண்டர்கள் யாரும் கிடையாது, இவங்க வேறு கட்சியில் இருந்து தான் ஆளை பிடிக்கணும். ஸோ இப்போ அதிமுக ஜெயலலிதா மீதான மதிப்பில் அன்புல இதெல்லாம் சொல்லலை. அப்புறம் தொடர்ச்சியாக நடந்த எடப்பாடி ஆட்சியை பற்றி எந்த விமர்சனமும் சொல்லலையே. நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், சொல்லியிருக்க வேண்டியதானே பிரதமர், சொல்லலையே, பொருட்படுத்தவே இல்லை. அதான் அது என்ன அர்த்தம்? இக்னோர் பண்ணுறாங்க. அதிமுகவை இக்னோர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை பாஜக தொடர்ந்து கடைப்பிடிக்கிறாங்க. கூட்டணியில் இருந்தப்போ விமர்சனம் வச்சுட்டே இருந்தார் தினம் தினம் அண்ணாமலை அவர்கள். கூட்டணியை விட்டு வெளியே போன பிறகு அதிமுக பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை. அதிமுகவில் இருந்த தலைவர்களை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த ஹெரிட்டரி, அந்த பாரம்பரியம் தான் இன்றைக்கும் தொடர்கிறது. அவங்கள நம்ம அந்த தலைவர்களுடைய விசுவாசிகளை நாம் பிரித்து எடுத்து விட்டால் நமக்கு இங்கே ஒரு நிற்கிறதுக்கான நிலையாக நிற்கிறதுக்கான இடம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. மேற்கு வங்க உதாரணத்தை அவங்க சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேய்ந்து கிட்டத்தட்ட இல்லாமல் போன நிலையில் மம்தாவுக்கு எதிராக எந்த எதிர்கட்சியும் இல்லைங்கிற இடத்துல பாஜக அந்த இடத்த பிடிச்சாங்க. அது மாதிரி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு அதிமுகவை இல்லாமல் செஞ்சிடலாம், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, களத்தில் அதிமுக இல்லை, சித்தாந்த ரீதியாகவும் எங்களுக்குள்ள தான் போட்டி, இந்துத்துவாவுக்கும் திராவிட மாடலுக்கு தான் போட்டி, இடையில் அதிமுகவுக்கு எந்த சித்தாந்தமும் இல்லை, அதை வந்து நாங்கள் களத்திலேருந்து வெளியேற்றி விடுகிறோம் அப்படின்னு ஒரு கற்பனை தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணி அதில் கடுமையான தோல்வியை சந்தித்தாங்க. ரெண்டு விஷயம், ஒன்று அது களத்தில் இல்லை, இன்னொன்று வந்து அது பிளவுபட்டு நாளாக சிதைந்து போயிருக்கிறதுன்னு இன்னொரு பொய் தோற்றத்தை உருவாக்குனாங்க. இந்த இரண்டையும் மீட்டெடுத்து அதிமுக பரப்புரையின் போது பெரிய அளவுக்கு பரிணமித்த உடனே அவங்களுக்கு இப்போ அண்ணாமலையே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 3ஆவது இடத்துக்கு வருவோம் சொல்கிறார். ஆமாம், எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுன்றாங்களே. வழக்கமாக தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு தான் அதெல்லாம் பேசுவாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்பே, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பேசுகிறாங்களே. ஆமாம், 3ஆவது இடத்துக்கு முதல் 2ஆவது இடத்துக்கு வருவோம் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ முதல் 2 இடம் சொன்னாங்க, பிறகு 2ஆவது இடம் சொன்னாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3ஆவது இடம் சொல்கிறாரு. சீமான் என்ன சொல்கிறாரு, என்னை விட ஒரு வாக்கு பாஜக கூட வாங்கினா நான் கட்சியவே கலைச்சிடுறேன் இருக்கார். இப்போ அவ்வளோ நம்பிக்கையோடு அவர் இருக்கார். இல்லை, அரசியல்வாதிகள்லாம் யாரும் சொல்கிறது இப்படிலாம் செய்யறது இல்லை. கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். இதனால கம்மியாயிடுச்சு, அதனால அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறனால தான் அப்படி சொல்கிறாரு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை பொய்த்து போகவில்லை. இவரே இப்போ என்ன சொல்கிறார், 3ஆவது இடத்துக்காக போராட ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலை. இப்போ சரி சார், ஜெயலலிதா தீவிரமான இந்துத்துவவாதி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது? அதாவது பாஜகவினரை விட தீவிரமானவர் அவர்னு அர்த்தம் அதுக்கு. எப்படி அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதிங்க, மதவாதின்னு எப்படி எங்கேயுமே சொல்லப்படலையே அவர் சில விஷயங்களை செஞ்சிருக்கலாம். மதமாற்ற தடை சட்டத்தை, கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கட்டாய மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் பல மாநிலங்களில், பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்குது. ஆனால் இந்த அம்மா கொண்டு வந்தது மீனாட்சிபுரம் கலவரத்துக்கு பின்னாடி இங்கே லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக கட்டாய மதமாற்ற. மீனாட்சிபுரம் கலவரம் எப்போ நடந்தது? அதுக்கு பிறகு எவ்வளோ அரசியல் போக்கு நடந்து முடிஞ்சது. சரி, கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை பின்னால் வாபஸ் வாங்கிட்டாங்க. அது வந்து 2 சமூகத்தினரிடையே அதுலயும் ஜெயலலிதா வந்து உறுதியாக இல்லை, அதுலயும் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் கிளர்ந்து வந்தது. இந்த ஆடு கோழிகளை பலியிடக்கூடாதுன்னு சொன்னதும் அதுக்கு அவங்க வந்து இந்து மதத்தை சீரமைக்கணுங்கிற முயற்சி எடுத்துருக்கலாம். அது மேலே எதிர்ப்பு வந்தோடனே வித்ரா பண்ணிக்கிட்டாங்க ரெண்டையுமே. சரி, கர்சேவைக்கு ஆள் அனுப்புறது வந்து உண்மையிலேயே அது வந்து ராமர் கோயில் அந்த அயோத்தியில் கட்டாமல் வேற எங்கே கட்டுவாங்கன்னு தான் சொன்னாங்க. பாபர் மசூதி இடிச்சிட்டு கட்டணும்னு சொல்லலை அந்த அம்மா. ராமர் பிறந்த அயோத்தியில் தானே ராமர் கோயில் கட்டணும். அங்கே ராமர் கோயிலை யார் திறந்து விட்டா? 1949 மூடப்பட்ட கரசேவைன்றது வந்து கோயில் கட்டுறதுக்கு இல்லையே, பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு தானே கரசேவை நடந்தது. கரசேவைக்கு அவங்க ஆள் அனுப்பல, சிலனியாஸுக்கு தான் அனுப்பிச்சாங்க. அந்த மத பூஜைக்கு அந்த ராமர் சிலை வைக்கப்பட்ட அந்த மசூதியினுடைய ஒரு பகுதியை ராஜீவ்காந்தி 1985 திறந்து விட்டார். அங்கே இவங்க வந்து பூஜைக்கு ஆட்கள் அனுப்பிச்சாங்க, அவ்வளோதான். கட்டுவதற்கு கரசேவைக்கு ஆள் அனுப்பலை அவங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அயோத்தியில் ராமர் பிறந்தார், அங்கே அவருக்கு கோயில் கட்டலாம், வேற எங்கே கட்ட முடியும் கேட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்து மத உணர்விலிருந்து வெளிப்பட்ட கருத்துக்கள்.
அதில் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அவங்க எந்த நேரத்திலையுமே வந்து பிற மதத்தை வெறுப்பாக பேசியது இல்லை, புறந்தள்ளியதில்லை. எல்லா விஷயங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. வாரியத்துக்கு 3 கோடி ரூபா சொத்து கொடுத்தாங்க. இல்லை மாதம் ஆண்டுதோறும் வாரியத்துக்கு 1 கோடி சரி சார், ஏற்பாடு பண்ணாங்க. பக்தியோடு இருந்தாங்க, ஆன்மீகத்தோடு இருந்தாங்க. மத வெறுப்பு அரசியலை அவங்க செய்யலை, செய்யவே இல்லை. எங்கேயாவது சொல்லுங்க. மத வெறி அரசியல் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்த போதிலும் பிஜேபி மீண்டும் மீண்டும் அவருக்கு அந்த சொல்வதற்கு ஒரே காரணம் ஆள் பிடிக்கிறது தான். இந்த சாக்க பையை தூக்கிட்டு குழந்தைய பிடிக்க வருவாங்க. அது மாதிரி இப்போ இவங்க கருத்து பையை தூக்கிட்டு இந்த அதிமுக தொண்டர்களை பிடிக்க பாஜக படையெடுக்குது தமிழ்நாட்டில். அதில் வந்து நிச்சயமாக தோல்வி அடைவாங்க. அதிமுக தொண்டர்கள் இவங்க முகம், உண்மையான முகம் எது நல்லா தெரியும். எந்த காலத்திலும் எம்ஜிஆர் அவர்கள் ஜாதி மதத்தை புறக்கணித்து தான் அரசியல் நடத்தினார். ஜெயலலிதா அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுக தன்னுடைய போக்கை மாற்றிக்கிருச்சான். மதவாதியை, அதாவது இந்துத்துவவாதிகளாக இருந்த அதிமுக தலைவர்கள் இந்து எதிர்ப்பு நிலையை எடுத்துட்டாங்களாம். ஏன்னா இவங்கள்ட்டேருந்து அவங்க விலகி போயிட்டாங்கல்ல. விலகி போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இவங்களே அதுக்கான அச்சாரத்தை கொடுத்தாங்க. ஆனால் அது இப்படி விலகி போயிட்டாங்க. இப்போ இவங்க எங்கே தெரியுமா? செல்வியை இந்து ஓட்டு ஒரே நிமிஷம் முடிச்சிடும். இந்து ஓட்டுகள் ஜெயலலிதா கிடைச்ச மாதிரி இவங்களுக்கு கிடைக்காது. இது எதுக்கு தெரியுமா? முதல்வர் பண்ணது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை. இவர் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இவரும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பிச்சிருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆள் பிடிப்பு வேலைகள். ஸோ இந்த தேர்தலை முடிச்சுட்டு அடுத்த தேர்தலுக்கு போயிட்டாங்க. திரு செல்வி என்ன பெரிய கோணிப்பை வச்சுக்கிட்டு கட்சியில் ஆள் சேர்க்கறதுக்காக வேற கட்சிகளில் விட்டுட்டு இப்போ கூட்டணியில் இருந்த அதிமுகவிலிருந்து ஆட்களை பிடிக்கிறதுக்காக பலவிதமாக பேச தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணனுக்கு நன்றி. கோணிப்பையை கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போது அதாவது எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைவர்கள் இப்போ தமிழிசை அம்மா கூட முன்னாள் கவர்னர் என்ன சொன்னாங்க, கருசாவைக்கு ஆதரித்து சென்னையிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை டிக்கெட்டு போட்டு ட்ரெயினில் அனுப்பிச்சது யார்? அதை கேட்டால் அதுக்கு உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறோம், செய்தார்களா இல்லையான்னு கேட்குறோம். ட்ரெயின் பிடிச்சி வந்தாங்களா இல்லையான்னு கேட்குறோம். அதை ராமரை பூஜைக்கு வந்தோம் தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஒன்றும் வேறு எதுக்கும் சொல்லலையே. அதுக்கு உங்கள் அம்மா ஆதரவு கொடுத்தாங்கன்றது எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அடுத்தது வேறு என்ன சொல்கிறாரு? இப்போது ஆர்டிக்கல் 370 பற்றி இந்தியாவிலே முதல்ல பேசின தலைவி யார்? 1984 அவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறச்சவே 356 உடைய சட்டப்பிரிவு வந்து இந்தியா வந்து பிரிவு வந்து பயன்படுத்துறது தவறுன்ற மாதிரி ஆர்டிக்கல் 370 பற்றி ஜூலை 26 1984 பேசுனது யார்? நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் பேசுனதை இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குதுன்றோம். அதாவது இந்துத்துவாவுடைய அதீதமாக இந்துத்துவாவை பின்பற்றிய ஒரு தலைவர்களில் இந்தியாவில் ஜெயலலிதா அம்மையாரை சொல்கிறோம். உடனே இதில் நாங்கள் எங்கே மதவாதின்னு சொல்கிறோம்? இல்லை சார், ஜெயலலிதா வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவருக்கு ஒரு பக்தியில் ஈடுபாடு இருந்தது. கோயிலாக போனாங்க. அதில் மறுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அது அவர்களும் சொல்கிறாங்க. அவர் ஆன்மீகவாதி தானே தவிர மத வெறியர் இல்லை. சாமி கும்பிடுறவங்கலாம் வந்து மதவெறி அரசியல் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லுது. பாயிண்டே வந்து என்னன்னா, நீங்கள் பிஜேபியில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரையில் ஒரு ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் அந்த கட்சி பின்பற்றினதாகவும், ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பிறகு அது வேற திசையில் போகுது, அவர் விருப்பத்துக்கு மாறான ஒரு திசையில் போகுதுன்னு சொல்கிறது. ஆக்சுவலாக இந்துத்துவாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்றதை இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அவங்க முஸ்லீமுக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்கன்னு எங்கள் தலைவர்கள் சொன்னாங்களா, கிறிஸ்டினுக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்க எங்கள் தலைவர் சொன்னாங்களா? அது இவங்க கற்பனை. நாங்கள் என்ன சொன்னோம், அவங்க எல்லா விஷயத்திலும் எதெல்லாம் அவங்க நினச்சாங்களோ அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி பண்ணியிருக்குதுன்னு. ஆர்டிக்கல் 370 பற்றி பேசுனதை வந்து இவங்க மறுக்க முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை கேளுங்களேன். நான் என்ன கேட்குறேன், அதை இவங்க தலைவி தானே பேசுனாங்க. அதே போல தான் அதாவது கல்யாண் சிங் அரசு உங்க கூட்டணியில உங்க கட்சியினுடைய தலைவர்களை ஷியாம பிரசாத் முகர்ஜியிலிருந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி வரையில் உங்க கட்சி மேடையில் வச்சு அவங்களெல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அத்வானி படத்தையோ அல்லது வாஜ்பாய் படத்தையோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் பிஜேபிக்கு எந்த வகையில் எம்ஜிஆர் சொந்தம்? அப்படி கிடையாதுங்க. ஒரு தலைவரை புகழ்ந்த தலைவர் வந்து
இப்படி செய்தார்கள், இது மாதிரி இருந்தாங்கன்னு எதிர்க்கட்சி மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்லி கொடுத்த நாடு சார் இது. இது சொன்னால் உடனே நாங்கள் பேசினா மட்டும் அது வந்து உங்களுக்கு பிடிக்காம போகிறது என்னன்னு தான் எனக்கு புரியல. அதாவது அண்ணா சொன்னதை பின்பற்றணுன்றீங்க, அதில் வந்து தவறு இல்லைன்றீங்க. உங்களுக்கு வேணும்னா அண்ணா சொன்ன மளிகையை எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறீங்க. இப்போ எங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர்கள் சொன்னது இல்லையா இல்லை இருக்குதான்னு வந்து தொண்டர்கள் தான் டிசைட் பண்ணல. நான் என்ன கேட்குறேன், நான் ஒன்றுமே பேசலை, நான் எல்லாமே வந்து அந்த அவங்க அம்மா பேசினதை ஃபுல்லாக என்னென்ன பத்திரிக்கையில் வந்ததோ எல்லாத்தையும் எடுத்துன்னு தான் வந்திருக்கிறேன். எல்லா வேணுமென்னா அண்ணனுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து இவர் மறுக்கட்டும், இல்லை இல்லை அதெல்லாம் எங்கள் அம்மா செய்யவே இல்லை, எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் தப்பு, ஒரு பிரபலமான பத்திரிக்கையில் வந்ததை தான் நான் காட்டுறேன். நான் வந்து வேறு ஒன்று சும்மா நான் வாயில் வந்ததை பேசலை, அதெல்லாம் நடந்ததை தான் எங்கள் தலைவர்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க. சரி, அதை தான் நாங்கள் கொண்டு வரோம். அவர் பேசுனதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அவர் வந்து ப்ரோ ஹிந்துத்துவா தான், இந்துத்துவாவுக்கு ஆதரவான ஒரு அரசியலுக்கு வந்து இந்துத்துவாவுடைய கொள்கைக்கு எதிராக அவர் செயல்படலைன்றது தான் நாங்கள் சொல்ல வரோம். இல்லை, பிஜேபியோட அவர் கூட்டு சேரல. நரேந்திர மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லும்போது மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஒரு ஹிந்துத்துவா கட்சி இந்துத்துவா சார்பாளர் அரசியல் என்பது இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு மோடியா லேடியான்னு கேட்டதில் வந்து அவங்க தனிப்பட்ட உரிமைங்க. பட் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒன்னொன்றுத்துக்கு மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அப்புறமா எதிர்ப்பு வந்தது. மத மாற்றம் தடை சட்டத்துக்கு எடுத்துன்னு வந்த உடனே இப்போ இந்துத்துவவாதி நாங்கள் சொன்னோமா, அவங்க கொண்டு வராங்க ஒரு அப்ளிகேஷனு, ஒன்று கொண்டு வந்தோன்னா அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னா அதுலேருந்து வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கினால அவங்க முஸ்லீமுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கொண்டு போக முடியுமா? அது கிடையாது. மக்களுக்கு அதே போல் கோழிகளையும் ஆடு வெட்டுறதையும் கூட அவங்க கொண்டு வந்தாங்க. அதற்குன்னு பல்லாயிரக்கணக்கான எதிர்ப்பு வந்தது. அதை பின்பற்றுபவர்கள் வந்து அதை எதிர்த்தார்கள். உடனே இல்லை இல்லை இவங்க ஆன்மீகத்துக்கே எதிரானவங்கன்னு நாங்கள் சொன்னோமா, அது அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு விஷயங்கள் வந்து இந்துக்களுக்கு எல்லா லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதில் அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ பிஜேபி என்ன சொல்லுது, ஆர்டிகல் 370 அவங்க தான் முதல்ல முன்மொழிஞ்சாங்க. அதாவது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து அந்த காலத்தில், நான் சொல்கிறது வந்து இப்போ எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஆர்டிகல் 370, 1984 வந்து கொண்டு வந்து ராஜ்யசபாவில் பேசின ரெக்கார்டு இருக்குது, பார்த்துக்க சொல்லுங்கள். அதை வந்து இவங்க மறக்க முடியுமா? உடனே ஆர்டிகல் காஷ்மீருக்கு அவங்க பண்ணதுனால அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு அகைன்ஸ்டான நாங்கள் சொல்ல முடியுமா? அதை ஏற்றுப்பாங்களா இவங்க? அதாவது அந்த ஒரு விஷயத்தை செய்தது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்யுது. அதே போல ராமர் கோயில் திறக்கிறீங்க, ராமர் கோயில ஒரு கட்சி தலைவர் கலந்துக்காததும் அவங்களுடைய விருப்பம், ஒன்னு உரிமை, இன்னொன்னு கன்வீனியன்ஸ். அவர் வந்து எனக்கு முழங்கால் வலி இருக்கு, கோயிலுக்கு போறது எப்பனாலும் போறேன் சார், இப்ப போகல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கிண்டலா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை அயோத்தி ராமர் கோயில் விழாவுக்கு வரலன்னு சொல்லி அவரை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அவசியம் அட்டாக் பண்ணலைங்க. ராமர் வந்து கால் சரியான பிறகு வரட்டும்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க என்ன சொல்லலையே அவரு, நாங்க என்ன சொல்றோம், அவரு சொல்றது வேற, நாங்க எங்க தலைவர் வந்து அப்படி சொல்லலையே. ஆக்சுவலா நாங்க என்ன சொல்றோம், திரு அண்ணாமலை அப்படி சொல்லலையே. ராமர் கோயில் கட்டுறத இந்தியாவில் கட்டாமல் வேற எங்க கட்ட முடியும்னு கேட்ட ஒரே தலைவி யாரு தான் இந்தியாவில்? இவங்க தலைவி தான். அதை மறுக்க முடியுமா? அதனால ராமருக்கு வந்து அந்த காலத்திலேயே பட்டு சாம்பரம் வீசி இந்தியாவில் வந்து ராமர் கோயில் கட்டணுன்றதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக ஒரு முன்மொழிந்ததை வந்து நாங்கள் எடுத்து பேசுகிறார் எங்கள் தலைவர். அதை வந்து இவங்களுடைய பின்பற்றி வரக்கூடிய தலைவர்கள் அதை ஃபாலோ பண்ணலன்றதை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இல்லை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போங்க. இல்லை எங்கள் தலைவர் அதிமுகவுக்கு வந்து ரெண்டு பக்கமும் இடி மாதிரி தான். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா இருந்த வரையிலும் டெல்லி ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கல, பிஜேபியோட சமரசம் செய்துக்கல, உரிமைகளுக்கு போராடினாங்க, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிடுச்சுன்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை அவங்க வந்து ஹிந்துத்துவா லைனை விட்டுட்டு வேற லைனுக்கு எதிராக போயிட்டாங்கன்னு பிஜேபி அட்டாக் பண்ணுது. இதில் ஏதேனும் ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். இந்துத்துவாவுக்கு வந்துங்க அவங்க உண்மையாக இருந்தாங்கங்க. இந்துக்களுக்கு வந்து எல்லா லெவல்லையும் இருந்தாங்க. கோயில் அன்னதானம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கோயிலுடைய கோயிலுக்கு மட்டுமா பண்ணாங்க, அவங்க ஹஜ் கமிட்டிக்கு சலுகை செய்தாங்க. எங்களுடைய கட்சி கொள்கைக்கு ஏற்றவாறு அவங்க பண்ணதெல்லாம் நாங்கள் முன்மொழிகிறோம். இப்போ ஹஜ் கமிட்டிக்கு பண்ணாங்கன்னு நாங்கள் ஏன் சொல்ல மாட்டோமான்னு சொல்கிறோம். ஆமாம் பண்ணாங்கன்னு தான் சொல்கிறோம். கிறிஸ்துவ சர்ச்சுகளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து உதாரணமாக செய்ததை தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி செய்கிறதுன்னு தானே சொல்கிறோம். தவிர அதுபோல் வந்து அந்த காலத்திலே வந்து ஆர்டிகல் 370 பற்றி பேசினாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய முன்னாள் முதலமைச்சரோ அல்லது அண்ணனோ யாருமே மறுக்க முடியாது. இப்போ ஆர்டிகல் 370 இவங்க கொண்டு வந்தனால முஸ்லீம்களுக்கு அகைன்ஸ்டாக இவங்க இருந்தாங்கன்னு நாங்கள் சொன்னால் அது எப்படி ஏற்றுப்பாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் அவரை. சரி, திரு ராம்கி, நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க இந்த சர்ச்சையை?
இது ரொம்ப வெளிப்படையாகவே நம்ம சொல்லிட வேண்டிய விஷயம் தான். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டது போல் இது போல் ஜெயலலிதாவுடைய பச்சை நிற அங்கிக்கு ஒரு காவி சாயம் பூசக்கூடிய முயற்சி தான் அது. இது பல காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இது தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடியே தான் இதெல்லாம் முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இன்றைக்கி இதில் எம்ஜிஆர் சிலை மேலே போய் காவி போத்தி பார்த்தாங்க. இப்போ வந்து ஜெயலலிதா ட்ரெஸ்ஸையே வந்து பச்சையிலேருந்து அவங்களுடைய அடையாளத்தை காவிக்கு மாற்ற பார்க்குறாங்கன்றீங்களே. ஆமாம், அவர்கள் பச்சை நிறமானாலும் அவங்க வந்து தனிப்பட்ட அளவில் அவங்க ஒரு தீவிர இந்துவாக இருந்தார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக நம்ம போய் அவங்க வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்காங்க, குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்காங்க, அதெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் நிச்சயமாக அயோத்தி கோயிலுக்கு போயிருக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததே கிடையாது. அவருடைய வாழ்நாள் காலத்தில் அவங்க வந்து வட இந்தியாவுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு கூட பயணம் செய்ததில்லை. அதனால் அது நிச்சயமாக அயோத்தி கோயிலுக்கு போயிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து பூடகமாக சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அதாவது அயோத்தி கோயில் போகிறதுனால ஒன்றும் ஒரு பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. அது போகிறதுனால போனவங்களாம் இந்துத்துவாதிகளாக அடையாளப்படுத்துவது இதில் நிறைய, அதாவது போகிற போக்கில் அதாவது ஒரு அதிமுகவுக்கும் இந்த பிரச்சனையோட கோர் இஷ்யூ வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையான பிரச்சனை. ஸோ அதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவர் சொல்ல வருவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான பிரச்சனைனா, சிலர் தேர்தல் நேரத்தில் சொன்ன கருத்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய சவாலை திமுக கூட்டணி கொடுத்துருக்க முடியும். அப்படி செய்யாமல் போயிட்டாங்க அப்படின்னு அதிமுகவையும் பிஜேபியும் ஆதரிக்கக்கூடியவங்க ஆதங்கப்பட்டாங்க. அந்த கூட்டணி உருவாகாமல் போயிடுச்சுன்ற ஆதங்கத்தில் இந்த விமர்சனம் வருதா, இல்லை அதிமுகவை கபலீகரம் பண்ணுறதுக்கு அந்த வாக்குகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரண்டல் அட்டாக் இது அப்படின்ற கோணத்திலிருந்து இதை பார்க்குறீங்க? இல்லை, ஒருவேளை இது கூட்டணி உருவாகி இருந்தால் நிச்சயமாக ஒரு 10 தொகுதிகளுக்கு மேலே கிடைத்திருக்கலாம். ஒரு செய்திகள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வாரம் எப்படியும் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிட போகுது, எப்படியும் கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிட போகிறோம் அப்படி எல்லாத்தையும். பட் அந்த ஒரு ஆதங்கம் வந்து இருக்கிறது. அது நிச்சயமாக அதிமுகவோட பாஜகவுக்கு அதிக ஆதங்கம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு அப்புறமும் பாஜகவோட நிலைப்பாடு மாறி மாறி வந்திருக்கு. அவங்ககிட்ட ஒரு பதட்டமோ ஒரு நம்பிக்கையின்மையெல்லாம் இருந்திருக்கு. இன்றைய வரைக்கும் அது தொடருது. ஸோ அந்த நிலையில் வந்து பாஜகவுக்கு வந்து அந்த ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது. அதனால தான் அதனால தான் அந்த செய்திகள் வெளிப்பட்டே வருது. இதில் என்ன முரண்நகையாக நான் பார்க்குறேன் என்னென்னா, இவங்க தொடர்ந்து வந்து ஜெயலலிதாவை வந்து ஒரு அதாவது பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவராக ரொம்ப சிரமப்பட்டு இவங்க ஏன் அடையாளப்படுத்துவதற்கானது தான் வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அவர் 84 அவங்க வந்து சொன்னாங்க, ஆர்டிகல் 370 பற்றி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி மாறினாங்க. அதாவது கரசேவைங்கிறது, அதாவது கரசேவையை நிறைய பேர் ஆதரித்தார்கள். எப்போது என்றால் அது அயோத்தியில் ராமர் கோயில் பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்னாக. அதற்கப்புறம் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்னர் நிறைய பேர் அதை வந்து தொடர்ந்து உறுதிப்படுத்தவில்லை. கரசேவை பற்றி யாரும் பேச்சு இல்லை. அப்படிப்பட்டவர்களே ஒருவர் தான் ஜெயலலிதா. அவர் 98 திரும்பவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு தனிப்பட்ட தேவை இருந்தது. அதனால் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்காக ஒரு கூட்டணியை வைத்தார். அது திரும்பவும் அந்த கூட்டணி வந்து ஃபெயிலியர் ஆகி திரும்ப வரும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. கடைசி வரைக்கும் அதை இருந்தார். இதில் நிறைய இருக்குது. நான் என்ன அடிப்படையில் நான் பார்க்குறேன் என்னென்னா, அவரை சொல்லும்போது இப்போ இவங்க தேவையில்லாமல் ஜெயலலிதா இவர்களை வந்து தங்களுடைய ஒரு ஆதர்ச ஒரு தலைவராக முன்னிறுத்தும் போது அப்போ இவங்க வந்து கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவதற்கான ஒரு தகுதியை பாஜக இழக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தூரம் பேசிட்டு நீங்கள் வேறு யாரையாவது, நீங்கள் எம்ஜிஆரை கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணி சொல்லிக்கலாம். பட் ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டத்தின் முன்னால் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக அறியப்பட்டவர். அவருக்கு தனிப்பட்ட அளவில் ஒரு மாபெரும் தலைவி, அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஜெயலலிதாவை உங்களுடைய ஆதர்ஷ நாயகா முன்னிறுத்தும் போது அப்போ நீங்கள் வந்து இதை பற்றி ஊழல்களை பற்றி பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு இழந்துகிறீர்கள். ஸோ இப்போ எதற்காக அப்போ தேவைப்படுகிறதோ ஜெயலலிதா தேவைப்படுகிறார், அப்போ அங்கே தான் ஒரு சிக்கல் வருது. நீங்கள் இந்த காரணத்திற்காக ஜெயலலிதா கொண்டு வரும்போது அந்த விஷயத்தில் அடிபட்டு போகுது. ஸோ இதில் பாஜக வந்து இந்த நேரத்தில் நீங்கள் திரும்ப முதல் கேள்விக்கு நான் திரும்ப வர, இந்த நேரத்தில் பாஜக பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரே வரி பதில் தான். பாஜகவினர் மனதில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. ஒருவேளை கூட்டணியாக தேர்தலை சந்தித்திருந்தால் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்க முடியுங்கிறத வந்து இப்போவே அவங்க வந்து உணர ஆரம்பிச்சு. கூட்டணிக்கு முட்டுக்கட்டை போட்டது, அதிமுகவை தள்ளி விட்டது, அதிமுகவை சீண்டி விமர்சித்து அந்த தலைமையை வந்து இப்பவும் கூட மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு மரியாதையா எந்த வார்த்தையுமே இல்லையாங்க. முழங்கால் வலி இடுப்பு வலின்னு போறாங்கன்ற மாதிரி கேள்வி வருகிற போது அவங்க எப்படி ஒரு கூட்டணிக்குள்ள வருவாங்க? அவங்கள வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் தான் அதிமுகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுறார். அவரோட பேச்சு தான் பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில போக காரணம்.
இப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவரே அதுக்காக ஆதங்கப்படுறாரு அப்படின்னா அது முரண்பாடா இல்லையா? இல்லை, இது வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நீண்ட காலம் வந்து பாஜக மௌனமாக இருந்தது கூட்டணி பெற்ற விஷயங்களில். அதற்கு காரணமாக வந்து அவங்களுக்கு கூடுதல் தங்களுக்கேற்ற தொகுதியை ஒதுக்கவில்லை அப்படிங்கிற காரணங்கள்லாம் பேசப்பட்டது. ஆனால் இது வரைக்குமே பாஜகவினர் ஏன் வந்து அதிமுக கூட்டணி விட்டு வெளில போனதை பற்றி யாருமே வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. அப்படிலாம் இது சொல்லாமல் பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் சந்தேகம் வந்துட்டே இருக்குது. ஏன் அவர்கள் வந்து அப்போ வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கிறார்கள் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதை பற்றி ரொம்ப விரிவாகவே பேச தான் போகிறோம். நம்ம இன்றைக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து எதன் காரணமாக அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளில பூனைக்குட்டி வெளில வரதான் போகுது. ஸோ ஆனால் இந்த தொடர்ந்து பேசலாம் சார். கார்த்திக், காயம் பட்டதுனால ஆதங்கத்தில் பேசுகிறாங்கன்றது ஒன்று, இல்லை உரிமை இருக்குது அதனால பிஜேபி கிளைம் பண்ணுதுன்றது திரு ஷெல்வி சொல்கிற கருத்து. நீங்கள் ரெண்டில் எதில் நிற்கிறீங்க? இல்லை, 370 ஆதரிக்கிறதுனால வந்து அவங்க வந்து இந்துத்துவவாதினா, அப்போ 2004 சங்கராச்சாரி ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ணதையும் சேர்த்தே தான் பேசணும். இப்போ தீவிர இந்துத்துவவாதினா சங்கராச்சாரியரை கைது பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா? அதை வந்து அந்த நிலைப்பாட்டையும் சேர்த்து தான் பேசணும். ஒரு இந்துத்துவவாதிக்கு 370 ஆதரிச்சா இந்துத்துவவாதிக்கு டெஃபினிஷனுக்குள்ளே அவங்க வருவாங்க அப்படின்னா, அப்போது ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களை கைது செஞ்சாலும் அந்த டெஃபினேஷனுக்குள்ள வரலாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ண அன்னைக்கு டெல்லியில் பிஜேபி தலைவர்கள் கண்டன அறிக்கை விட்டாங்க. ஒரு இந்து மதத்தினுடைய தலைவரை மடாதிபதியை கைது செய்யலாமா கொலகேஸில் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தெல்லாம் டெல்லியில் வந்து போராட்டத்தெல்லாம் பண்ணாங்க. ஆமாம், அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே எப்படி கொண்டு வர்றீங்க அப்புறம் இந்துத்துவவாதின்னு? ஒருவேளை இன்னைக்கு 2004க்கும் நடுவுலையும் வாஜ்பாய் அத்வானி தலைமையிலான பாஜகவிற்கும் மோடி அண்ணாமலை இந்த பாஜகவிற்குமான டெஃபினிஷன் வந்து இந்துத்துவா பற்றின டெஃபினிஷன் மாறிடுச்சா 20 ஆண்டுகள்ல? அது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கூட இப்போ அவங்க பார்க்கலாம்ல. ஒரு குறிப்பிட்ட கேஸு, அதில் ஒரு கிரைம் நடக்குது, அதில் அக்யூஸ்ட்னு கருதுனதுனால ஒரு போலீஸ் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்தது. அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்ற பார்வை பாஜகக்கு இல்லையோ அப்போ அன்னைக்கு? ஏன்னா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, பெருமாள் கோயிலுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மேலாளர் வெட்டி கொல்லப்படுகிறார். அங்கே வெட்டி கொல்லப்பட்டது உண்மை, வழக்கு நடந்தது உண்மை, அது கடைசி வரைக்கும் யாரும் கன்விக்ட் ஆகலைன்றது உண்மை. எல்லாருமே வந்து டர்ன் ஹாஸ்டைல், அந்த கேஸில் யாருமே கன்விக்ட் கிடையாது. அப்போது வந்து அப்பீலுக்கு போக வேணாம்னு இவங்க தானே பிஜேபி கவர்மெண்ட்டில் தானே இது கொடுத்தாங்க, லீகல் ஒப்பீனியன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் ஒரு இந்துத்துவவாதிக்கான டெஃபினிஷன் என்னன்னா அப்போ எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும். இப்போ கேள்வி என்பது அவர் சொல்கிறது இந்துத்துவன்றது வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இப்போ இந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, இந்த மாநில தலைவர்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டெம்பரரி இந்துத்துவா டெஃபினிஷன்றது பிஜேபி எதை கடைபிடிக்குதுன்ற அந்த டெஃபினிஷன் வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் இந்துத்துவா என்ன? அதிக பிள்ளைக்குட்டி பெற்றுக்கொள்பவர்கள், ஊடுருவல்காரர்கள், அதே போல் வந்து ஓட்டு ஜிஹாத் செய்பவர்கள், இதையெல்லாம் பேசுகிறவங்களும் இந்துத்துவவாதிகள் தானே. மோடியோட சிறந்த இந்துத்துவவாதியாக இருக்காங்களா? அமித்ஷாவோட இல்லையா? அப்போ அதெல்லாம் பேசுபவர்களும் இந்துத்துவவாதிகள் தானே. அதுவும் வாழ்வியல் முறை, அது அரசியல்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணலாம். ஆனால் அதையெல்லாம் பேசுனவரும் இந்துத்துவவாதிக்குள்ளே தான் வர்றாங்க. அந்த இந்துத்துவவாதிக்குள் ஜெயலலிதாவை அடைக்க நினைக்கிறது தான் வந்து அதிமுக எதிர்க்குது. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள். ஜெயலலிதா ஒருபோதும் புள்ளக்குட்டி பெத்து போடுறவங்க அப்படி பேசுனதில்லை. மத வெறுப்பு பிரச்சனையே பேசுனதில்லை. வேற அவங்க வந்து முஸ்லீம் முன்னேற்ற கழக மாநாட்டில் போய் சொன்னாங்க இல்லையா, நான் வந்து என் வாழ்க்கையில் தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் ஒரு முறை கூட பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது தான். சரி, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் வச்சுட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் இருந்த ஒருத்தரை வந்து நீங்கள் இந்துத்துவாக்குள்ள எப்படி அடைக்கிறீங்க? எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹிந்துத்துவான்றது பாஜக ஆர்எஸ்எஸ் தானே. அதை வந்து மறுதளித்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வாழ்க்கை தவறு பண்ணிட்டேன், வாழ்நாள் தவறாக வந்து பேசிய ஒரு தலைவரை நீங்கள் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே உங்களுடைய இதுக்குள்ளே போய் அடைக்க நினைக்கிறது என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பல்வேறு சர்க்கிள்கள் இருக்குது. அதிமுகவிற்கே கொள்கை உறுதிப்பாட்டு ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்பு நிலையை தவிர அவர்கள்ட்ட பல்வேறு விஷயங்களில் சர்க்கிள்கள் இருக்குது. அது காலத்தில் ஆரம்பிச்சு அம்மையார் ஜெயலலிதாவிலிருந்து இப்போ எடப்பாடி வரைக்கும் அவருடைய கொள்கை உறுதிப்பாடுன்றது அண்ணா வகுத்த கொள்கையில் உறுதியாக இருக்காங்கன்றது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிபேட். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து நீங்கள் பிஜேபியினுடைய இந்துத்துவ டெஃபினேஷனுக்குள்ளே வந்து சுருக்க நினைப்பதை தான் அவங்க விரும்பலை. சரி, இப்போது திருநாவுக்கரசர் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார், அண்ணாமலை இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். அதாவது திருநாவுக்கரசர் சொல்கிறது வந்து அவர் ஆன்மீகவாதி தானே தவிர பக்தியில் ஈடுபாடு கொண்டவர் தானே தவிர அவர் வந்து ஒரு மத வெறியர் இல்லைன்னு. அப்போ ஒரு பக்தி கொண்ட ஹிந்துவுக்கும் மதவெறி அரசியல் பேசுகிற ஹிந்துவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம சொன்னது தான், ஊடுருவல்காரர்கள், புள்ளக்குட்டி பெற்றுக்கிறவர்கள், அதிகமாக ஓட்டு ஜிஹாத் செய்பவர்கள், உங்களோட இதை தாலியை பிடிங்கி அவர்கள் பெற்று விடுவார்கள் அப்படின்லாம் பேசுறது இருக்குல்ல, இதுதான் நான் பொலிட்டிக்கல் ஹிந்துத்துவா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவான்றது பொலிட்டிக்கல் இந்துத்துவா, ஸ்பிரிச்சுவல் இல்லை. ஸ்பிரிச்சுவல் கிடையாது. பிஜேபி பேசக்கூடிய பொலிட்டிக்கல் இந்துத்துவாவில் தான் பிரச்சனை. நீங்கள் கோயிலுக்கு போங்க, எல்லாரும் வழிபடுங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. திமுக முதற்கொண்டு யாரும் அதில் தடையே சொல்லலை. அவர்களுக்கு அந்த அதில் பிரச்சனை கிடையாது.
நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிந்துத்வான்றது ஒரு சிறுபான்மையினரை வந்து மார்ஜினலைஸ் செய்து பெரும்பான்மையர்களுடைய வில்லு மட்டும்தான் தலை தோங்கணும் அப்படின்னு பேசக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஹிந்துத்துவாவை தான் வந்து எல்லோரும் எதிர்க்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளோ இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லோருமே எதிர்க்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஹிந்துத்துவா, அதாவது மஸ்குலர் பொலிட்டிக்கல் ஹிந்துத்துவா, அதைத்தான் எதிர்க்கிறார்கள். அது அக்லாக் தாக்கப்பட்டதில் ஆரம்பித்து இல்லை வந்து நாடு ஃபுல்லும் நான் தடை சட்டம் கொண்டு வருவேன் பசுவதைக்குன்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் பேசுவதாகட்டும், இல்லை இது போன்ற சிறுபான்மையினருக்கு எதிரான வெளிப்படையாக சட்டத்துக்கு புறம்பாக வந்து வஞ்சிக்க மாதிரி பேசுறது தான், அதைத்தான் எதிர்க்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் ஹிந்துத்துவாவை யாருமே ரசிக்கலை. அது மோடி அவர்களே ரசிக்கலையே. அவரே வந்து ஒரு முறை பேசுறாரு, அடுத்த நாள் வந்து நான் சிறுபான்மையினரோட சேர்ந்து வளர்ந்தேன். பன்ஸ்வாரால் ராஜஸ்தான் ஒன்று பேசுறாரு, அலிகார்ல ஒன்று பேசுறாரு. அப்ப அவருக்குள்ளே ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. தேர்தல் நேரத்தில் எங்க எடுபடணுமோ ஆனால் வந்து அந்த அவர் ஐடியலி அவரோட பிராண்ட்ன்றது அந்த பொலிட்டிக்கல் ஹிந்துத்துவா, மஸ்குலர் பொலிட்டிக்கல் ஹிந்துத்துவா யாருமே ரசிக்கல. அது வந்து இந்த நாட்டில் வந்து 20% இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை வந்து ஒடுக்கும் விதமாக, இரண்டாம் தர குடிமக்களா சுருக்கும் விதமாகவும் இருக்கு. அந்த பாரபட்சத்தோட அந்த டிஸ்கிரிமினேட்டரி ஐடியா இருக்கு இல்லையா, அதை வந்து யாருமே அந்த பாரபட்சத்தோட நடக்கிறது ஏற்றுக்க தயாரா இல்லை. ராம்கி சொல்ற இன்னொரு கோணம், இந்த டைமிங் வந்து கூட்டணி அமையல, அந்த ஆதங்கத்தில் ஏடிஎம்கேவை சீன்றாங்க. அதற்கு ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் புகழ்றது, ஜெயலலிதாவை புகழ்றது, அதன்படி இவங்க நடக்கலைன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சாக்கு போக்கு. பட் கிரக்ஸ் வந்து கூட்டணிக்கு ஒத்துக்காமல் போனதுனால ஏற்பட்ட ஒரு ஆதங்கம், அதனால் ஏடிஎம்கேவும் பயனடையல, பிஜேபிக்கு செட்பேக்குன்ற கோணத்துலேருந்து தான் இது வருதுன்னு ராம்கி சொல்கிறார். அந்த விமர்சனத்தை நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் வந்து நாங்கள் 40லும் வெற்றி பெறுவோம், 25 சீட்டுகளுக்கு மீது குறைந்தபட்சம் வந்து மினிமம் 25க்கு மேலே ஜெயிப்போம்னு சொன்ன அமித்ஷா, இதே திரு அண்ணாமலை அவர்கள் ஆனால் இன்னைக்கு பேசுகிறார். இன்னைக்கு பேசின ப்ரெஸ் மீட்டில் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் பெறுவோன்னு பேசுகிறாங்க. அப்போ அவர்களுக்கு கலை யதார்த்தம் தெரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் சீட்டு வராதுன்னு. அப்போ அந்த விரக்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லை, இந்த கூட்டணி உடைந்ததுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலைன்றதான் நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொள்கிற விஷயம். அப்போ ஒருவேளை இங்கே ஒன்றும் கிடைக்காது, இந்த வெறுமனே தமிழ்நாட்டு ரிசல்ட் மட்டும் இல்லை, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் மீதான அவர்களுக்கு ஏதாவது சமிகைகள் கிடைச்சிருக்கலாம், இன்புட்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஒருவேளை இங்கே ஈடு செஞ்சிருந்தா அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கும். அது முடியாதனால வந்து ஒரு விரக்தியில் பேசுகிறாருன்னு தெரியல அண்ணாமலை. ஆனால் நிச்சயமாக தெரிகிறது அவர் ஏதோ ஒரு கோபத்தை வந்து அதிமுக மீது வெளிப்படுத்தணும். அதுவும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீது வெளிப்படுத்தணுன்றது தான் நேரடியாகவே சொல்கிறார். ஜெயலலிதா வந்து சிந்துத்துவவாதி என்று பேசுவதோ, திரு எடப்பாடி பழனிசாமிகளுக்கு முட்டுவலின்னு போகலன்னு எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு அவருக்கு. திரு செல்வி, என்ன விரக்தியா, ஆதங்கமா, அக்கறையா? எங்கள் தலைவர் இன்னைக்கு என்ன பேசினாரு, கட்சியில் வந்து இப்போ நம்ம 2026க்கு வேண்டிய அடுத்த நகர்வுக்கு தான் போகணுன்னு தானே பேசினார். தவிர எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே வந்து விரக்தியாக இருக்கிறோம், அதனால் கதவை அடிச்சுட்டு கம்முன்னு தூங்குங்களா சொன்னார். அதாவது அடுத்த நகர்வுக்கு தான் நாங்கள் போகிறோம். அதாவது இவங்க ஒரு ஊரில் வந்து இப்போ தமிழ்நாடு ஒரு லெவலில் இருக்குது, அங்கே வெஸ்ட் பெங்காலில் அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் பேச முடியும். அந்த வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் அகில இந்திய கட்சி சார், நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயா இருக்கோம். அகில இந்திய லெவலில் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து எங்கள் தலைவர்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். இங்கே தமிழ்நாட்டிலே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கிற மந்திரிகளும் மற்றவங்களும் பேசுகிறாங்க. அப்போ ஏன் அந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி பேசுனீங்க, இந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி பேசுனீங்க நான் சொல்கிறோம். அது மாதிரி தான் ஒரு ஏரியாவில் அரசியல் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த ஊரில் எது பிரதானமாக இருக்கிறதோ அதை தான் எடுத்து பேச முடியும் மக்களுக்கு. அது மாதிரி மக்களுக்கு வந்து அந்த ஊரில் சில பாதிப்புகள் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் வந்து ஊடுருவல்காரர்களால் பிரச்சனை இருக்குது. அந்த ஊடுருவல்காரனால இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அங்கே பிரச்சனைன்றது தானே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய விஷயம். ரோஹிங்கா முஸ்லீம்களால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எல்லா ஆங்கில பத்திரிகையிலையும் இருக்குது. படிக்கலைன்னா படிச்சுக்கணும் எல்லாத்தையும். அந்தருடைய அமைப்பை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறச்ச பேச முடியும். இப்போ எங்களுக்கு இங்கே இருக்கிறதுல என்ன விரக்தி இருக்குது, இப்போ எங்கள் தலைவர் சொல்லக்கூடியது என்ன, இப்போ என்ன சொன்னாங்க, எங்களுடைய கட்சி இந்து வெறியர் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. இது போல் ஆர்டிகல் 370 பற்றி பேசினாங்க. மதமாற்று தடை சட்டத்தை கொண்டு வந்ததே இந்தியாவில் வந்து முதல்ல அவங்க தான் கொண்டு வந்தாங்க. போப்பு இருக்கக்கூடிய பிஷப் வரைக்கும் கண்டித்த ஒரு விஷயத்தை அவங்க தைரியமாக பண்ணாங்க, முன்னிறுத்தி பண்ணாங்க. இது நடந்தது தானே? இல்லை நான் பேசுகிறச்ச குறுக்க வந்தேன்னா, இப்போ அவர் பேசுகிறாருன்னா பேசிக்கினே இருக்கட்டும், நாங்கள் உட்காந்துருக்குறோம். அதாவது எல்லா லெவலையும் வந்து ஒருத்தங்க கொண்டு வர்றதை அந்த அளவுக்கு தைரியமாக கொண்டு வந்தாங்கன்னு எங்கள் தலைவர்கள் பேசுகிறாங்க. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நடந்ததா இல்லையான்றது தான் எங்கள் கேள்வி. நடந்ததா? ஆமாம். ஒரு ஆர்டிக்கல் ஒன்றுத்துக்கும் எங்கிட்ட வந்து அவங்க பேசுனதுலேருந்து எல்லாமே எங்கிட்ட வச்சுருக்கிறேன். 31/10/2022 வந்து விவாதம் நடைபெற்று பெரும்பான்மையாக இருந்த வந்து மசோதாவை வந்து சிறுபான்மையினருக்கு அனைத்து கட்சி கண்டன மாநாடு நடத்தினார். தமிழக சட்டசபையில் கட்டாய மதமாற்ற சட்டை மசோதாவை கொண்டு வந்தது யார்?
31/10/2002 அதான் வாபஸ் ஆகிட்டாங்களே சார். அது வாபஸ் வாங்கிட்டோம் சார். சொன்னதுல நிக்க முடியல. அவங்க ஐடியா என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சார். நாளைக்கு வேணான்றது இப்போ நம்ம கூட தான் எவ்வளோ நீங்கள் கொண்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழகம். பின் வாங்கிட்டாங்க சார். அதில் அது இருக்கட்டும். அதாவது பின் வாங்கிட்டாங்கன்னா அந்த எண்ணமே இல்லை. இந்துத்துவா தீவிர இந்துத்துவவாதியா இருந்தா சங்கராச்சாரியாரை கைது செஞ்சிருப்பாங்களான்னு கேட்கிறாரு அவரு. சங்கராச்சாரியாருக்கும் ஒரு இந்துத்துவத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? சங்கராச்சாரியாருடைய மேட்டரில் என்ன இருக்கு? சங்கராச்சாரியார் ஒரு மடத்தினுடைய அதிபதி. இவங்களுடைய கணக்கு என்ன? அப்போ வந்து சட்டம் எல்லாருக்கும் பொதுன்றதான கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து சங்கராச்சாரியாரே விசாரிக்கக்கூடாது ஒரு மதவாதிகளை வந்து ஒரு சட்டசபையில் இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல கான்ஸ்டியூஷன் அப்ப எதுக்கு பாஜக கைத கண்டிச்சது? அது கண்டிக்கிறோம். சட்டத்தின்படி ரூல் ஆஃப் லா தான் வந்து பிரவேல் ஆகுது அப்படினா எதுக்கு வந்து கண்டிக்கிறீங்க? பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல அவர் நியாயம் அது நியாயம் வந்து வரவேற்றிருக்க வேண்டியதானே. எதுக்கு அன்னைக்கு பாஜக கண்டிச்சது? அப்புறம் அந்த சட்டம் தன் கடமையை செய்யுதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆமாங்க, சட்டத்தன் சங்கராச்சாரியார் வந்து உண்மையை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கட்டும், அவர் மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்கலாம். கண்டிக்கல. முதல்ல வந்து ஃபுல்லா விசாரிச்சுட்டு கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வாங்குங்கன்னு தான் சொன்னாங்க. கண்டிச்சு போராட்டமே பண்ணாங்க. தீபாவளி நாள்ல ஒரு மடாதிபதியை கைது செய்யறதா அப்படின்னு இந்தியா முழுக்க போராட்டம் நடந்தது. அதை கண்டிச்சது வந்து பாஜக, வரவேற்ற ஒரே தலைவர் வந்து கலைஞர் மட்டும்தான். நான் கேட்கிறேன் இவங்க இவ்வளவு நல்லா பேசுறாங்களே, ஈசி வந்து இடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 10 தடவை கொடுத்து சம்மந்தம் கொடுத்த உடனே அவரை அரெஸ்ட் பண்ண உடனே நீங்க எல்லாரும் கண்டிக்கிறீங்களே, அப்ப அது எந்த விதத்துல நியாயம்? அது போலதான் அரசியல் காரணத்திற்காக சங்கராச்சாரி கைது செய்யப்பட்டாரா சார்? அரசியல் காரணத்திற்காக சங்கராச்சாரி வந்து ஜெயந்தி சரஸ்வதி வந்து அன்னைக்கு கைது செய்யப்பட்டார். இல்ல இவருக்கு சொன்னதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், 2026க்கு தயார் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப 2026க்கு வந்து அதிமுகவோட அதிமுகவோட ஓட்டு கையில் எடுக்கணும், அவங்கள கபலீகரம் பண்ணணும். இல்ல அந்த அவங்கள நம்பிதான் வந்து வண்டி ஓட்ட முடியும். இல்லைன்னா வந்து பிஜேபியால தன்னிச்சு வந்து இங்க செயல்பட முடியாது அப்படின்றது இப்பவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்ப தெளிவா வச்சுக்கங்க. 2026 நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இன்னைக்கு இருக்கிற அதிமுகவின் போக்கு 2ஆம் கட்ட தலைவர்களையும் பேசுறதும் அவங்கள சவாலுக்கு அழைக்கிறதும் வந்து ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணதில்ல, அதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்குதில்ல. பிஜேபி ஏடிஎம்கேவோட ஒன்றா போக போகிறதில்ல, இப்போ இருந்தே எதிர்கட்சி அரசியலை தான் பண்ண போகிறாங்க, ஆன்டி ஏடிஎம்கே தான் பண்ண போகிறாங்க. ஏடிஎம்கேவுடைய வாக்குகளை நம்பி தான் வந்து களத்தில் இறங்குறாங்க அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணுறாங்களா? அப்போ எங்கள் பாஜகவுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. இங்கே மக்கள்லாம் போனாரு, கட்சியை வளப்படுத்தினாரு. மோடி எத்தனை முறை பிரச்சாரத்துக்கு வந்தாரு. வட மாநிலங்களே சில மாநிலங்களுக்கு அவ்வளவு முறை போகல, தமிழ்நாட்டுக்கு அத்தனை முறை வந்தாரு. எங்களுடைய வளர்ச்சி பத்தி வருத்தம். நாங்க ஒரு அரசியல் கட்சி பத்தி பேசுறதால சார் செய்யறோம். தவறா நீங்க நினைக்கிறீங்க? இவர் பத்திரிகை வேலையில இவர் பாத்துக்கிட்டோம், எங்களுடைய கட்சி கட்சி வேலையை பார்க்கல சார். ஒரு கட்சி அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நான் இவர் நாஞ்சில் சம்பத் அவருடைய கோணத்தை கேட்கலாம். திரு நாஞ்சில் சம்பத், ஆதங்கமா அல்லது கோபத்தில் இந்த விரக்தியில் இந்த கருத்து வருதான்றது ஒன்று. இல்லை இந்துத்துவவாதியாகத்தான் ஜெயலலிதா இருந்தார், அதைத்தான் சொல்கிறோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. இது சம்மந்தமாக விவாதத்துக்கு வந்தால் கூட தயார் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாடு பிஜேபி கட்சி அண்ணாமலை தலைமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவானதை வைத்து எண்ணி பார்க்கிற பொழுது பிஜேபி கட்சி ஒரு சூனியத்தில் வந்து நிற்கிறது. இதை அண்ணாமலை தெளிவாக உணர்ந்து கொண்டார். ஆகவே எதையாவது பேசி பிஜேபியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு திட்டம் போடுவதற்கு ஒரு தெளிவற்ற நிலையில் அண்ணாமலை இருக்கிறார் என்பதற்கு இப்போது அவர் பேசி வருகிற பேச்சு ஒரு உதாரணம். ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி என்று ஒரு சிமிழுக்குள் அடைக்க முயற்சிப்பதற்கு காரணம் அதிமுகவினுடைய தொண்டனை பிஜேபி பக்கம் ஈர்க்க முடியுமா என்று ஒரு வெள்ளோட்டம், ஒரு ஒத்திகை பார்க்கிறார். ஆனால் ஜெயலலிதா மிக துணிச்சலான தலைவர். அவருடைய அணுகுமுறையில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் நான் பாப்பாத்தி தான், என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெளிப்படையாக பேசிய ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகளுக்கு இந்த நாட்டில் அவர்களோடு சமரசம் செய்து கொள்வதில் அவர் ஒரு நாளும் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களினுடைய ஆட்சியை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கவிழ்த்த பெருமை அவருக்கு உண்டு.
ஆகவே ஜெயலலிதாவினுடைய அரசியல் தேசிய மட்டத்தில் விவாதத்திற்கானது அப்போதுதான். அடல் பிகாரி வாஜ்பாயை ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு அரசாங்கத்தை அன்றைக்கு கவிழ்ப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார். தமிழ்நாட்டில் நண்பர் கார்த்திகேயன் சொன்னது மாதிரி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையாளரை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி வரைக்கும் எல்லோரையும் தன் காலடிக்கு கீழே போட்டு அதிகார திமிரில் என்பதை விட அகம்பாவத்தில் இந்த நாட்டில் நடந்து கொண்ட ஒரு ஜெகத்குருவை ஒரு கொலை வழக்கில் தீபாவளி திருநாளில் கைது செய்தார். அது மட்டுமல்ல, அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு வேட்டி கட்டி கொண்டு ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒரு கிளப்புக்கு சென்ற பொழுது அவரை அந்த கிளப்புக்குள் அனுமதிக்கவில்லை என்ற செய்தி வந்தவுடனே அதை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். ஒரு இந்துத்துவ அரசியல்வாதியாக இருப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதை மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற இந்துத்துவாவுக்கு இந்த நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தான் ஒரு சவாலாக இருக்க வேண்டும் என்கிற குறிக்கோள் அவருக்கு இருந்தது. எதை திமுக ஆயுதமாக எடுத்துக்கொண்டதோ காலப்போக்கில் அதையே அவர் ஆயுதமாக எடுத்துக்கொண்டார். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி ஊடுருவ முடியாமல் இந்த நாட்டில் தவிக்க விட்டார், தத்தளிக்க விட்டார். பிஜேபி கட்சியினுடைய இரண்டாவது முகமாக இருந்த அருண் ஜேட்லி பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு போயஸ் தோட்டத்தில் அவருடைய வீட்டு வாசலில் வந்த பொழுது, நீங்கள் இந்தியாவினுடைய நிதியமைச்சர், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இது மட்டும்தான், வேறு அரசியல் பேசுவதற்கு இப்பொழுது வாய்ப்பில்லை என்று அவரை போயஸ் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். ஆகவே அவர் இந்துத்துவாவிற்கு என்றைக்கும் பலியானதில்லை. இந்த நாட்டில் அதிகார பீடத்தில் இருப்பதாக கருதி கொண்டு எல்லோரையும் ஆட்டுவிக்கக்கூடிய சங்கராச்சாரியர்களுக்கு அவர் சுப்பராமாக இருந்தார். அவர் இறை நம்பிக்கை உள்ளவர், அவர் ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர். அதை தாண்டி விளிம்பு நிலை மக்களின் மீது அளவற்ற பாசமும் அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்கிற கவலையும் கொண்டிருந்தவர். அதனால்தான் இந்த நாட்டில் அவர் ஒரு சட்டத்தை, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து எதிலையும் உறுதியாக நிற்பார் என்று பேசப்பட்ட ஜெயலலிதா அதை திரும்ப பெற்றார். ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று ஆணை பிறப்பித்த ஜெயலலிதா வெகுஜன மக்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே வெகுஜன மக்கள் நின்றார்களே, வெகுஜன மக்கள் மனநிலையில் அவர் அன்றைக்கு இல்லை. எனவே அவர் இந்துத்துவவாதி, இந்துத்துவான்றது ஒரு வாழ்வியல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தா ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்றாங்களே பிஜேபியில். இல்லை, இந்துத்துவ முறை ஒரு வாழ்வியல் முறைங்கிறது எப்படி ஒத்துக்கிட முடியும்? இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை கிடையாதுங்க. வாழ்வையே நாசமாக்கக்கூடியது தான் இந்துத்துவா. இந்த நாட்டில் யாருக்கும் வழிகாட்டுவதில்லை இந்துத்துவா. இந்த நாட்டில் வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று வேதத்திற்கான கலகத்தை இந்த நாட்டில் தொடங்கி வைத்தவரே திருஞான சம்பந்தர் தான். அவரை திராவிட சிசு என்று கொண்டாடுகிறார் ஆதிசங்கரர். ஆகவே அவர்கள் பேசுகிற இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கைக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இந்துத்துவா என்பது பாசிசத்தினுடைய இன்னொரு வடிவம். அவர்கள் இந்த நாட்டில் மிலேச்சத்தனமான அதிகாரத்திமிரில் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஒரே நாளில் ஒரே இரவில் 8 மணிக்கு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தார்களே, அதனால் இந்த நாட்டில் என்ன கிடைத்தது? வாழ்வியல் முறையா? அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்தது? இல்லைன்னா இந்திய மக்களுக்கு என்ன கிடைத்தது? ஆகவே இந்த நாட்டில் ஒரு பாசிஸ்டினுடைய மறுபெயர் இவர்கள் சொல்லுகிற இந்துத்துவா. இந்த நாட்டில் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் இந்துத்துவாவுக்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள். அதை இது எத்தனையோ முறை தமிழ்நாடு நிரூபித்திருக்கிறது. இப்பொழுதும் பதிவாகி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதை நிரூபிப்பார்கள். இப்பொழுது அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய சுமை. இன்றைக்கு அதிமுகவை இல்லாமல் ஆக்கிவிட்டால் அந்த இடத்துல வந்துவிடலாம் என்று அவர் கருதுகிறார். ஆகவே இப்போது
அதிமுக விழித்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். அதிமுக விழித்துக் கொள்ளுமா என்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனை. ஆகவே அதிமுக விழிச்சு கொண்டதுனால தானே அவங்க 2026 பிஜேபியோட தேர்தலில் கூட்டணிக்கு போகல. பிஜேபி வேணாம்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை எடுத்ததுனால தானே அதிமுக மேல பிஜேபி ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லையே, ஒரு நாள் கூட எடப்பாடி பழனிசாமி மோடியின் மீது எந்த விமர்சனத்தை வைக்கவில்லையே. ஒரு நாள் கூட மோடியின் மீது, மோடி அரசின் மீது எந்த விதமான தாக்குதலையும் எதிர்வினையும் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகவில்லையே. ஆகவே சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை அப்போதே இழந்து விட்டார். ஆனால் அதிமுக தொண்டனோ இன்றைக்கு அறிக்கை விடக்கூடியவர்களோ அதற்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆகவே அதிமுக என்கிற கட்சியை பரிபூரணமாக அழித்துவிட்டு அந்த இடத்தில் வந்து உட்காரலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த முயற்சியை கோவாவில் செய்தார்கள், மேகாலயாவில் செய்தார்கள், சிக்கிமில் செய்தார்கள், மராட்டியத்தில் செய்தார்கள், பீகாரில் செய்தார்கள். அங்கேயெல்லாம் அடிபட்டு போனது மட்டுமல்ல, அம்பலப்பட்டு போனது மட்டுமல்ல, பிஜேபி கட்சி அங்கே அழுகி நாறி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலைமை தமிழ்நாட்டில் தன்னுடைய தலைமைக்கு வந்துவிடக்கூடாது என்று பிஜேபி ஆட்சியை கொள்கை ரீதியா பிஜேபியுடைய சித்தாந்தத்தை அதிமுக எதிர்க்கல அப்படின்னு நீங்க கோவப்படுறீங்க, நீங்க ஆதங்கப்படுறீங்க. அப்படி இருந்தும் மோடியை விமர்சிக்கல, பிஜேபியை விமர்சிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தமிழ்நாடு பிஜேபி இவ்வளவு விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அது இவர் மட்டும்தான் வைக்கிறாரு. தமிழ்நாடு பிஜேபின்னு சொன்னா அண்ணாமலை தானா? தமிழ்நாடு பிஜேபி வேற யாருமே இல்லையா? அதல்ல, அவருக்கு இப்பொழுது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய நெருக்கடியில இருக்கிறார். நாஞ்சில் சம்பத் அண்ணா இப்போ திமுக இருக்காரு, எதுல இருக்காரு? யதார்த்த ஜோடிதல் இருக்கு. யதார்த்தத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்ப பேசுறாரு. எனக்கு நான் எங்க இருக்கிறேன்னு அவருக்கு இப்ப என்ன கவலை? நான் என்ன செய்துட்டு இருக்கேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன், இந்துத்துவவாதி என்று ஜெயலலிதாவை சொல்லுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்ப இந்துத்துவவாதின்னு ஜெயலலிதாவை சொல்லுவதற்கான நேரம் இந்த நேரம் தானா? இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடணும்? ஆகவே இந்த நாட்டில் செல்லரித்து போன பிஜேபிக்கு ஏதாவது உயிர் கொடுப்பதற்கு வேண்டிய கட்டத்தில் அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த பாவத்தை தான் அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவ தலைவர் என்று பாஜக தலைவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது ஏன் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறோம். அது இயல்பான ஒரு கருத்தா, அல்லது அதிமுகவோட வாக்கு வங்கிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியா, அதிமுக தலைவர்களை மட்டம் தட்டுவதற்காக அப்படி பேசுகிறாங்களா, இல்லை எதிர்கால அரசியல் கணக்கு இதில் இருக்கான்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறோம். அதை நீங்களும் உங்களுடைய எண்ணத்தை பதிவு செய்யலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் தான் என்று பாஜகவினுடைய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது எதை காட்டுகிறதுன்ற ஒரு கேள்வியை நேரில் மேலே வைத்திருந்தோம். அது இயல்பான கருத்து என்று 13% பேரும், அதிமுகவோட வாக்கு வங்கிக்கான குறி இன்று 42% பேரும், அதிமுகவை மட்டம் தட்டுவதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்று 24% பேரும், எதிர்கால அரசியல் கணக்கு இதில் இருக்குன்னு 21% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு ராம்கி. இப்படியே தெரிஞ்ச விஷயம்தான் இது. அதிமுகவோட அடுத்த கட்ட மோதலுக்கான தயார் நிலை தான் இது. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, தமிழிசை சொல்லும்போது ஜெயலலிதா அவர்களை சின்ன வட்டத்தில், குறுகிய வட்டத்தில் இருக்கும் ஜெயலலிதாவை நாங்கள் அடுத்த கட்டத்தில் நகர்த்துகிறோம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டால் மெரினா பீச்சில் இருக்கும் ஜெயலலிதா புரண்டு படுத்திருப்பார் நிச்சயமாக. இப்போ ஏதாவது நீங்கள் இப்போ இதை சொல்லும்போது மோடியா லேடியாலாம் பற்றி பேசியிருக்கோம், அதை பற்றிலாம். ஆனால் இப்போ இந்த பாயிண்ட் ஒன்று தானே சார்? அதாவது கிரக்ஸ் என்ன, ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்களுக்கு, மதவாத அரசியல் அல்லது மதம் சார்ந்த அரசியலுக்கு முன்னுரிமை தரக்கூடியவங்களுக்கு அதிமுகன்னு ஒரு சாய்ஸும் பிஜேபின்னு ஒரு சாய்ஸும் இருந்தது. அது ஜெயலலிதா அவர்களை பார்த்து அவர் எடுத்த அந்த ப்ரோ ஹிந்து ஸ்டாண்ட்ஸில் அதில் மகிழ்ச்சி அடைஞ்சு அவருக்கு வாக்களித்தாங்க கடந்த காலத்தில். இப்போ அந்த வாக்குகள் பிஜேபி வாக்கு பிஜேபிக்கே இருக்குது. அதிமுகவை அங்கேருந்து வேணால் கொஞ்சம் வாக்கை பிஜேபி எடுத்துக்கிற இடத்துக்கு நகருது. இலவசமாக பிஜேபியோட ஓட்டு ஏடிஎம்கே கடந்த காலத்தில் போனது.
இப்போ இனிமேல் அது போகாது, மாறா அங்கேருந்து எடுக்கிற முயற்சி அப்படின்னு இதை பார்க்க முடியாதா? இல்லை, அதாவது ஜெயலலிதா அவர்கள் திமுகவுக்கு எதிரான சக்தி, நாங்கள் திமுகவுக்கு எதிரான நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத பாஜக தொடர்ந்து உறுதிப்படுத்துது. ஸோ அந்த அடிப்படையில் திமுகவை தொடர்ந்து எதிர்த்தவர் ஜெயலலிதா, அதனால் நாங்கள் ஜெயலலிதாவை எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்கிறோம் சொன்னால் கூட பரவாயில்ல, லாஜிக்கலி கரெக்டு. ஆனால் இவர்கள் வந்து அவர் பேசிய கருத்துக்கள், அவர் பேசிய கருத்துக்கள்லாம் ஒரு இந்துத்துவ கருத்துக்களாக உருவகம் பண்ணிட்டு அவரை வந்து இந்துத்துவவாதியாக அடையாளப்படுத்துவது அந்த லாஜிக்கல் தான் கொஞ்சம் மிஸ்டேக். ரெண்டாவது 98ல் வாஜ்பாய் அரசை வந்து ஆட்டி படைத்த ஜெயலலிதா அவருடைய ஆணவ போக்கை வந்து இன்னைக்கு அது ஒரு பெரிய தைரியமாக துணிச்சலாக வந்து செல்வி அவர்களும் கொண்டாடுகிறார்கள், அவர் நம்முடைய நாஞ்சிலார் அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இது காலத்தினுடைய கோலம் அப்படின்னு சொல்லுவேன். இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகம் ஏதாவது போட்டு போறீங்க இல்ல போற போக்கல போட்டு போறீங்க, அதுதான் சொல்றேன். அந்த கடைசி பாயிண்ட் சொல்ல உட்கார்ந்திருந்தேன். இல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக எழுதிய தகுதியின் அடிப்படையில் நான் சொல்றேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி, ஏராளமான முரண்பாடுகளால் நிறைந்தது. அதனால அவருடைய ஒரு கருத்தை வைத்தோ இல்லை ஒரு செயல்பாட்டை வைத்தோ ஒரு பெரிய அரசியல் நிலைப்பாட்டை நம்ம உருவாக்கி அதன் மூலமாக அவரை ஒரு வட்டத்தில் அடக்கிக் கொள்ள முடியாது. அது குறுகிய வட்டமோ பெரிய வட்டமோ, ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் அது காலத்துக்கு மாற்றி இருக்கிறேன். அது அவர் அரசியல் வாழ்க்கையில் பார்த்தா கூட தெரியும். அவர் நிறைய விஷயங்களை முன்னுக்கு பிறனா கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அதனால அவர் ஒரு இடத்தில் சொன்ன விஷயத்தை வச்சு அவர் இன்னார் அப்படின்ட்டு நம்ம அடையாளப்படுத்த முடியாது, அது தேவையும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் பாஜக சொல்ல வேண்டிய கருத்து. நன்றி. திரு கலையை கேட்டு அப்புறமா வந்துடுவோம். திரு கலை. இல்லை, நண்பர் சொன்னார் ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி என்று சொல்வது ஒரு பாராட்டு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்னார். அது உண்மையில் என்னென்னா மாற்றான் தோட்டத்து தாமரைக்கும் மனம் உண்டுன்னு சொல்கிறாரு. தாமரைக்கு மனம் இல்லைன்னு அவருக்கு தெரியணும். சரி, சந்தோஷம். என்ன இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஜெயலலிதா எப்பயுமே அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் நடத்துனது இல்லைங்க. அவங்க இந்துக்களையோ இஸ்லாம் மைனாரிட்டிஸையோ அது வாக்கு வங்கியாக நினச்சி அவங்க பாலிட்டிக்ஸ் நடத்தலை, அரசியல் நடத்தலை. ஒரு பக்கம் காங்கிரஸ் நடத்திச்சு, இன்னொரு பக்கம் பாஜக நடத்துது. உங்களுக்கு பெரும்பான்மை இந்துக்கள் வாக்குகளை திரட்டுவதற்காக தேர்தலில் பல கட்டங்களில் பல்வேறு வகைகளில் பிரதமரே பேசுனது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு தளர்ந்தாழுது அவங்க மைனாரிட்டிக்கு எதிராக பேசி வெறுப்பை கக்கி எப்படி இந்துத்துவவாதியாக தன்னை காட்டிக்கொண்டார். அந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ், வாக்கு வங்கி அரசியலுக்காக காய்களை நகர்த்தி எப்பயுமே நகர்த்தினதில் ஜெயலலிதா அவங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் அவங்க செய்யலை. நான் உதாரணம் நானேங்க இந்த இந்த இது தடை சட்டம் கொண்டு வந்து காமன் சிவில் கூட நான் ஆதரிக்கிறேன் இல்லையா, முத்தலாக் தடை சட்டத்தை நான் ஆதரித்தேன். அதனால் நான் இந்துத்துவவாதியா? பாஜகனுடைய எல்லா நடவடிக்கையும் நான் ஏற்றுக்கிறாளா? அதை எப்படி சொல்ல முடியும்? நான் சில விஷயங்களை முற்போக்காக இருக்க விரும்புகிறேன். முற்போக்குவாதியாக இருப்பது என்பது இந்துத்துவவாதியாக இருங்க பேசுகிறேன் என் பேரை பேசுங்க. இந்துத்துவவாதி அல்ல, முற்போக்குவாதியாக இருப்பது என்பது இந்துத்துவவாதியாக இருக்க முடியாது. முற்போக்குவாதிக்கும் திராவிட மாடல் கடைப்பிடிப்பவர்களுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் நேரெதிரான போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது சமுதாயத்தில். அதனால் எங்களை நீங்கள் எப்படி இந்துத்துவவாதின்னு சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஜெயலலிதாவையும் சொல்ல முடியாது. மாநில சுயாட்சிக்கு உறுதியாக இருந்தாங்க. நீங்கள் ஃபெடரலிசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் யூனிஃபைடு இந்தியாக்காக நிற்கிறீங்க. அந்த மாநில சுயாட்சி கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறேன். ஒவ்வொரு கடத்திலையும் சொல்லுங்கள், கேளுங்க. 2003 மே 24 சென்னையில் நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? கரெக்ட், அதான் நான் சொல்றேன். அப்புறம் நாங்க என்ன சொல்றோம், இதனால நீங்க அவங்க இந்துத்துவவாதி எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய கொள்கைகள்லாம் அவங்க முதல்ல கொண்டு வந்தாங்கன்றோம். இருங்க, பொது எங்களுடைய கொள்கையில பொது சிவில் சட்டம் இருக்கு சார். நீங்க பொது சிவில் சட்டம் என்பது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான சட்டம், அதுக்காக அதை நான் ஆதரிக்கிறேன். பாலியல் சமத்துவத்துக்காக இருக்கக்கூடிய சட்டம், அதை நான் ஆதரிக்கிறேன். ஜெயலலிதா எப்பயுமே பெண் உரிமைக்காக போராடக்கூடியவங்க. அவங்க பெண்கள் விடுதலைக்காக தொடர்ந்து அவங்களை எம்பவர் பண்றதுக்காக தொடர்ந்து பல சட்டங்களை கொண்டு வந்து முயற்சிகள் எடுத்தவங்க. அவங்க அந்த ரீதியில இதை ஆதரிச்சதுனால அவங்க இந்துத்துவவாதின்னு எப்படி சொல்றீங்க? அதுக்கு உச்ச நீதிமன்றமே ஆதரிச்சிருக்கு. சரி, அப்ப இந்த உச்ச நீதிமன்றத்தை இந்துத்துவவாதிகள்பீங்களா? 33% வந்து இன்னைக்கு இந்தியாவில் கொண்டு வந்த ஒரே இது வந்து எங்க கட்சி. அதை தான் நாங்கள் சொல்றோம், எங்க தலைவர் அதை தான் சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையாருடைய 50% கொண்டு வந்து சட்ட பாதுகாப்பு வாங்கினாங்க அவங்க. அது கரெக்டுங்க. எங்களுக்கு அகில இந்திய அளவில் எதுனா பண்ண முடியும் தான். அது நிறைவு பார்வைக்கு வந்துரும். புது விவாதத்துக்குள்ள வந்து
அடித்தட்டு மக்களுக்கு எதிராக இல்ல, இல்ல, ஏ- ஓபிசி அடுத்த தேர்தலை மையமா வச்சுக்கிட்டு நடக்கிற அரசியல் நகர்வு எந்த பாராட்டுரையும் எந்த கண்டனமும் சும்மா வர்றதில்ல. ஏதேனும் ஒரு நோக்கத்துக்காக தான் சொல்லப்படுது. அடுத்த இறந்த தேர்தல் தலைவர்களை பாராட்டுவது. ஓராண்டுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையாரை அண்ணாமலை என்ன சொன்னார்? ஊழல்வாதி சொன்னார். அவங்க ஊழல்வாதியா இருந்ததுனால தான் இன்னைக்கு அவங்க இந்துத்துவவாதியா இருக்கக்கூடிய தகுதியை பெறாங்களா? நான் கேட்கிறேன். ஊழல்வாதியா இருந்ததா சொன்னார்ல, அதுதான் அவர் இந்துத்துவவாதியாக வருவதற்கு தகுதியாக இருந்துச்சா? நன்றி, நான் கேட்கிறேன். நன்றி. திரு செல்வி நிறைவு பாருங்க. அதாவது அண்ணன் வந்து தப்பா திருச்சி கூட கருத்து தலைவர் என்ன சொன்னாரு? ஊழலுக்காக அவர் தண்டனை பெற்றது இருக்குதுன்னு தான் சொன்னார். இதுல வந்து அவரு சொல்லல, கோர்ட் சொன்னது தானங்க. கோர்ட்ல தண்டனை வாங்கினது உண்மை. அதைங்க நீங்க சொல்லணும். அதை ஏன் நாங்க சொன்ன இறுதியா அவங்க வந்து தண்டனை கொடுக்கப்படலையா அவங்களுக்கு? ஏன் அதாவது அந்த கூட இருந்த வழக்கு வந்து விடுபட்டாங்க அவங்க. சரி, அது இருக்கட்டும். அதை நீங்க சேர்த்து சொல்லணும்ல. ஊழலுக்கு வழக்கு நடந்தது தாங்க சொன்னாரு. அவ்வளவுதான். அது ஊழல் வழக்கு இருந்ததா இல்லையான்னு நீங்க தானே சொல்லணும். எங்க திராவிட கட்சிகள்லாம் ஊழல் கட்சிகள் சொன்னீங்க, திடீர்னு இந்துத்துவவாதிங்கிறீங்க. இந்துத்துவவாதி என்ன சொன்னாங்க? இந்துத்துவவாதியுடைய கொள்கைக்கு ஊழல் எந்த இடத்துல சொன்னா அது எடுபடுமோ அந்த இடத்துல சொல்றாங்க சார். இந்துத்துவவாதின்னு எந்த கோணம் அதையும் சொல்றாங்க. இப்ப சொன்னா இப்ப அந்த வாக்கு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம்ன்றது மாதிரி சொல்றாங்கன்னு எடுத்துக்கங்க. அதான் அதனுடைய நோக்கமே அதான். திரு செல்வி, அதாவது எங்க தலைவர்கள் ஒன்றும் மிகைப்படுத்தி அம்மாவை பத்தி பேசல, ஜெயலலிதா அம்மையாரை பத்தி, மறைந்த முதல்வரை பத்தி சொன்னதெல்லாம் என்ன? அவங்க இது மாதிரி கரசேவைக்கு ஆதரிச்சிருக்காங்க. ராமர் கோயில் இந்தியாவில் கட்டலாமல் வேற எங்கே கட்ட முடியும்னு கேட்டாங்க. ராமர் கோயிலை இந்தியாவில் கட்ட முடியாது, அது அயோத்தியிலே கட்ட முடியாத வேற எங்கே கட்ட முடியும்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 370 பற்றி அவங்க 1984 ராஜ்யசபையில் பேசியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய கொள்கைக்கு உட்பட்ட விஷயத்தை பேசுனதை வந்து புகழ்ந்து எங்கள் தலைவர் பேசினார். உடனே நாங்கள் வந்து அந்த கட்சியை கபலீகரம் செய்யும். சரி, நாங்கள்லாம் கபலீகரம் செய்கிறது இல்லைல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய அக்கறைன்றது தான் என் கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், அவர் வரட்டுங்க. நாஞ்சில் சம்பத்தனை வந்து இப்போ பாஞ்சி வர்றது அதிமுககாரர்கள் விழித்து கொள்ள வேண்டும். இவர் ஏன் பாடம் எடுக்கிறாரு? இவர் எதுக்கு அதுக்கு பாடம் எடுக்கிறார்? அக்கறை என்ன? அந்த அக்கறை பொதுவான அக்கறை சார். ஒரு திராவிட இயக்கத்தின் அண்ணாவின் திராவிட இயக்கங்கள் பாசத்தினால அவர் சொல்றாரு. சந்தோஷம். இப்போ உங்களுடைய பாசம் எப்படியோ அது போல எங்களோட கூட்டணி சாராம தான் பேசுறாரு. எங்களோட கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்சியை பத்தி எங்க தலைவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுல என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? அங்க பேசுன கூட்டணியில இருந்த கட்சியை பத்தி நீங்க பேசல, அதுக்கு முன்னாடி இருந்த உங்க கூட்டணியில இல்லாத ஒரு தலைவரை பத்தி நீங்க பேசுறீங்க. எடப்பாடி வந்து உங்க கட்சியில இப்ப ஏடிஎம்கே இல்ல. இப்ப எடப்பாடி சார் வந்து உங்க பாஜகவோட இல்லங்க. அவரு பாஜக அவர் ஏடிஎம்கே தான் சார், பிஜேபி இல்ல. பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் பாஜகவோட இருந்தப்ப நீங்க 2026க்கு நாங்க போக்கி நாங்க தனியா தானே சார் நாங்க கொண்டு போறதுக்கு தானே இப்ப பேசுறோம். நாங்க வந்து ஏடிஎம்கே வான்னு எங்க தலைவர் கூப்பிடல. தனிச்சு கொண்டு போற முடிவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. பிஜேபி தனித்து போட்டியிட போது திமுக எதிர்ப்பு அப்படின்றது அதனுடைய முதன்மையான முகாம். இரண்டாவது வந்து ஜெயலலிதாவுக்கு புகழாரம், எம்ஜிஆருக்கு புகழாரம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இப்ப இருக்கிற அதிமுகவுக்கும் விமர்சனம். இந்த போக்கில் தான் இனிமே பிஜேபி டிராவல் பண்ண போகுதுன்னு நம்ம ஒரு ஹிண்டா எடுத்துக்கலாமா? அதான் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அதிமுகவை இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய அதிமுகவை மட்டம் தட்டிட்டு அம்மையார் ஜெயலலிதா, ஏன்னா பிஜேபி இங்கே ஒரு லெகசி கிடையாது தமிழ்நாட்டில். சார் மட்டம் தட்டுறதுன்னா பேசுறது யாருன்னா என்ன வேணா பேசலாம். ஒரு தேர்தல் முடிவு வருது, அதிமுகவோட பலம் என்ன அப்படின்னு தெரிய வரும்போது அந்த பலம் அவர் வந்து அதிமுகவோட வாக்கு வங்கியை எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்திருந்தால் இவங்க பேசுறது எந்த வகையில் அவரை மட்டம் தட்டிரும்? இதுக்கு மேலே ரிவைவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கே பிஜேபியும்? எல்லாமே சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் June 4 தான். June 4 தேர்தல் ரிசல்ட் எப்படி வருதுன்னா அண்ணாமலை பண்ணுறாரோ இல்லை எடப்பாடி கூட பண்ணுவார், ரிவைவ் பண்ணுவார். ரிசல்ட் அவுட்கம் வந்து June 4 என்ன வருதோ அதை பொறுத்து தான். எந்த ஒரு தேர்தலின் முடிவும் இன்னொரு தேர்தல் June 4 ஒருவேளை மோடி வந்தா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொன்னார் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே மோடியை கொடுத்து விமர்சனம் செய்யல. அப்போ மீண்டும் மோடி வர்றாருன்னா அதே எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுகவே புதுப்பிச்சுக்கும் பிஜேபியோட உறவை. அந்த முன்பு வந்து இவருக்கு வந்து ஏதோ ஒருத்தர் சென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலைக்கே தெரியுதோ என்னமோ, அதுக்கான வாய்ப்பு இல்லை. 2024 வந்து நம்ம வேற ஏதாவது களம் காணணும்னு. பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து என்னன்னா எதிர்க்கட்சி அணியில் இருந்தாலும் சரி, வாக்கு வங்கி அரசியலில் வெற்றி பெறதுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அவங்க லெகசியை இன்ஹெரிட் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை. காங்கிரசினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேலை வந்து பாஜக வந்து என்னைக்கும் கொண்டாடி சிலை வச்சு இன்னைக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. நான் வாழ்நாள் முழுக்கவும் வந்து நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை வந்து
அம்பேத்கர் இந்துத்துவவாதின்னு கூட தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதே போல அம்பேத்கர்னு சொல்றாங்களே. அதே போல தான் வந்து இன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதாவை பயன்படுத்தி தான் அடுத்த கட்டத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நிலை வந்தா, அப்போ அம்மையார் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் இந்துத்துவவாதின்னு சொல்லலாம், சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கன்விக்ட், அவர் சொன்னது உண்மைதான், அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மை. அவர் வந்து கன்விக்ட் ஆனது உண்மைதான். அம்மையார் ஜெயலலிதா ஷி வாஸ் சார்ஜஸ் ஆர் அபேட்டட் பை வர்ச்சு ஆஃப் டெத். இறந்ததுனால அவங்க மேலே சார்ஜஸ் அபேட் ஆயிடுச்சு. மற்றபடி அவங்களை எக்ஸானரேட்லாம் பண்ணல, விடுவிக்கலாம் இல்லை. அதனால வந்து அவர் சொன்னது உண்மை. ஆனா அதே வந்து அம்மையார் ஜெயலலிதா நாங்களே தவிர குற்றமற்றவர்னு சொல்லவே இல்லை. குற்றமற்றவர் கிடையாது, சொல்லல. ஹைகோர்ட் சொல்லியாச்சு. ஹைகோர்ட்டோட லோயர் கோர்ட் ஜான் மைக்கேல் குன்னாவோட தீர்ப்பு வந்து ஜான் மைக்கேல் நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்கு இல்ல தப்பு, சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா சார்ஜஸ் ஆர் அபேட்டட் பை வர்ச்சு ஆஃப் டெத், அதான் உண்மை. அதனால வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய இன்னைக்கு லெகசி தேவைப்பட்டா அவங்களுக்கு இந்துத்துவான்னு சொல்றதுல வந்து ஆதாயம் கிடைக்கும்னா பாஜக பயன்படுத்திக்குது, அவ்வளவுதான். நன்றி நன்றி. திரு நாஞ்சில், நிறைவு கருத்து. அதாவது அவர் ஒரு இந்துத்துவவாதியாக இருந்திருந்தால் எருசலேமுக்கு கிறிஸ்தவர்கள் யாத்திரை செய்வதற்கு உதவி இருக்க மாட்டார், அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்க மாட்டார். இன்னும் அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லுகிறேன், அவர் ஒரு இந்துத்துவவாதியாக இருந்திருந்தால் 69% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் நடத்திய போராட்டமும் அரசியல் அட்டவணையில் இடம்பெற செய்த அவருடைய வரலாற்று சாதனையையும் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு இந்துத்துவவாதியாக இருந்திருந்தால் அவர் இதை செய்திருக்க மாட்டார். யாருக்கும் இல்லாத அக்கறை நாஞ்சில் சம்பத்திற்கு எதற்கென்று ஷெல்வி கேட்கிறார். அதிமுகவை இவர் ஏன் தாங்கி பிடிக்கிறார் என்று கேட்கிறார். பிஜேபி கட்சி என்கிற அந்த பாசிச அமைப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காலூன்றாமல் இருக்க விடுமானால் அதிமுக என்கிற கட்சி வலிமையோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். அந்த கடமையை முறையாக செய்யவில்லை என்பதில் அதிமுக தலைமையின் மீது எனக்கு கடுமையான விமர்சனம் உண்டு. ஏனென்றால் ஏழை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கு தத்தளிக்கிறது, தவிக்கிறது. அண்ணாமலை போல நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள் தமிழ்நாட்டு அரசியலுடைய கணக்கில் ஒரு வித்தியாசமான முடிவை எடுப்பதற்கு யாராலோ தூண்டப்படுகிறார்கள். ஆகவே தேர்தல் முடிவு இவர்களுக்கு எந்த வகையிலும் சாதகமாக இருக்காது என்பதால் 2026 தேர்தலிலாவது கரை சேருவதற்கு, இல்லை கால் ஊன்றுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய நிழலில் போய் தஞ்சம் கேட்கிறார் அண்ணாமலை. அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை விட அண்ணாமலையினுடைய இந்த அசிங்கமான அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு விஷயந்தான் அண்ணன் சொன்னதில், அதை இந்த அண்ணன் சொன்னதில் ஒரே ஒரு விஷயந்தான் மேட்ரு. அதாவது தேர்தல் முடிவு தெரிஞ்ச பிறகு என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொன்னார் அண்ணன். நாஞ்சில் அண்ணன் சொன்னார், நேற்று முளைத்த காளானில் வந்தவர்னு சொல்கிறார். அரசியலில் வந்து ஒருத்தங்க திடீர்னு வந்தாங்க, அவங்களுக்கு வைக்கக்கூடிய பட்ட பேர் தான். அவர் இப்போ தான் அரசியலுக்கே வரார். அவர் நேற்று முளைத்த காளானா இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கக்கூடிய காளானான்னு காலம் பதில் சொல்லும். ஸோ இதனால் இதுக்கு ஒன்றும் இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலில் யார் வந்தாலும் அப்போ கூட இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ சின்ன தலைவர் வந்திருக்கார் அப்படின்னா அவரே நம்ம சொல்லலாமா? அது மாதிரி எப்பவுமே பேச முடியாது. அரசியலில் அவங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அது. அந்த இடத்த இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை வந்து சிறப்பாக செய்கிறாருன்றது தான் என்னுடையது. மக்கள் எந்த இடத்த கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். அதான் கொடுக்கப்பட்ட இடமா வாங்கப்பட்ட இடமா அது யார் வாங்கினதுன்னு தெரியும். அண்ணாமலை வந்து ஒரு அரசியலில் வந்து தேசிய தலைமை தேர்ந்தெடுத்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறார். அவரை வந்து அவர் எப்படி வாங்கப்பட்ட இடம் அதுன்னா அவர் குடும்ப கட்சியாக அது அப்படி பேசக்கூடாதுங்க ஐயா. அதாவது அவர் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அவர் ஒரு பெரிய ஐபிஎஸ் பதவியிலேருந்து அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அந்த கட்சிக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரை வந்து எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு போட்டால் கட்சி வளரும், கட்சியுடைய கொள்கைக்கு அவர் உறுதுணையாக இருப்பார். ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு தடை வைத்த வல்லபாய் பட்டேலை இவங்க வருத்திக்கிட்டார்கள்.
காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தொண்டர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சில பகுதியினரை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக. அதே தான் இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க பதில் சொல்கிறதுக்கு. அவங்க இருந்திருந்தாங்கன்னா நான் இந்துத்துவவாதி இல்லையா அப்படின்னு அடித்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க, பதில் சொல்ல முடியாது. இவங்க இறந்த தலைவர்களை பற்றி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேங்க, இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு அந்த அம்மா எதிர்க்கவில்லை. இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு 3%, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு 3%, கிறிஸ்தவர்கள் விலக்கி கொண்டார்கள். இந்த 69% இடஒதுக்கீட்டில் அவங்க பாதுகாக்கப்பட்ட இடஒதுக்கீடாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடும் இருக்கிறது. ஆமாம், அது திமுக கொண்டு வந்தது. ஆனாலும் அது இருக்குது 3.5%. கலைஞர் 3% சிறு கலைஞர் கொண்டு வந்தால் ஜெயலலிதா எதிர்க்கலன்றார். இறுதியாகவும் அவங்க எதிர்க்கலைங்கிறத சொல்றேன் நான். சரி, நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.